நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். அன்பார்ந்த விஜய் தொலைக்காட்சி நேயர்களே, உங்கள் அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். கோவில் திருவிழா என்ற இந்த பகுதியில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். இந்த இனிய நன்னாளில் நாம் நம்முடைய வேலைகளை கோவிலுக்கு சென்றுவிட்டு தொடங்குவது பழக்கம். ஆனால் இந்த நாளிலே நாம் கோவிலுக்கு செல்வது என்பது மிகவும் கடினமான ஒரு செயல். காரணம், வீட்டிலே பல வேலைகள் இருக்கும், அதே நேரம் கோவிலிலும் கூட்டம் இருக்கும். கூட்டத்தின் நடுவிலே நாம் முண்டியடித்து கொண்டு போய் கடவுளை தரிசிக்க வேண்டும். இந்த நல்ல எண்ணத்திற்காகத்தான் வாழ்வில் அஷ்ட ஐஸ்வர்யங்களையும் உங்களுக்கு உங்கள் இல்லங்களுக்கே அள்ளித்தர வேண்டும் என்ற ஒரு நல்ல எண்ணத்தில் விஜய் தொலைக்காட்சி நிறுவனம் உங்களுக்காக இந்த கோவில் திருவிழா என்ற இந்த பகுதியின் மூலம் 2 திருக்கோவில்களை உங்கள் இல்லத்திற்கு கொண்டு வந்து தருகிறது. இதில் முதலாவதாக நாராயணி பீடம் என்று அழைக்கப்படும் ஸ்ரீபுரம் பொற்கோவில் வேலூர் மாவட்டத்தில் அமைந்திருக்கின்றது. நாராயணி பீடம் உங்களுக்கு தெரிந்த கோவில்தான். ஸ்ரீபுரம் பொற்கோவில் எத்தகைய சிறப்புடையது! நாராயணி அம்மா அவர்கள் அமைத்தது. 70 கிலோ தங்கம் எடையுள்ள மகாலட்சுமி இந்த திருக்கோவிலிலே சொர்ணலட்சுமியாக மிகவும் அழகான ஒரு புன்சிரிப்போடு காட்சி தருகிறாள். இந்த அஷ்ட ஐஸ்வர்யங்களையும் அள்ளித்தரக்கூடிய இந்த லக்ஷ்மியை இந்த தினத்தில் நாம் வணங்கினால் வாழ்க்கையில் எல்லா வளங்களும் கிடைக்கும். பொதுவாகவே அஷ்டலக்ஷ்மிகளை நாம் வழிபட வேண்டும் என்று சொல்லுவார்கள். அதனால்தான் நவராத்திரி திருவிழாவின் போது கூட ஒரு படியிலே அஷ்டலக்ஷ்மிகளை, அதாவது 8 லக்ஷ்மிகளை நாம் வீட்டிலே வைப்பது வழக்கம். இந்த அஷ்ட ஐஸ்வர்யமும் உங்கள் இல்லத்திற்கு உங்களை நாடி இன்றைக்கு வந்திருக்கிறது. வேலூர் நாராயணி பீடம் ஸ்ரீபுரம் பொற்கோவில் உங்களுக்கு இனிய வசந்தத்தை தருவதற்கு காத்திருக்கின்றது. இந்த திருக்கோவிலிலே கடந்த மாதம் 29ஆம் தேதி சொர்ணலக்ஷ்மி மண்டலாபிஷேகம் நடைபெற்றது. இந்த மண்டலாபிஷேகத்தின் பொழுது சொர்ணலக்ஷ்மிக்கு 36 வகையான சிறப்பு அபிஷேகம் நடத்த பெற்றது. 48 நாட்கள் யாகம் நடத்தி அதன் முடிவிலே இந்த சொர்ணலக்ஷ்மிக்கு 36 வகையான அபிஷேகம் நடத்துவது என்பது மிகவும் சிறப்பான விஷயம். அந்த சிறப்பு இன்றைக்கு இந்த சித்திரை திருநாளில் விஜய வருடம் பிறந்திருக்கக்கூடிய இந்த நல்ல நேரத்தில் நமக்கு கிடைத்திருப்பது வாழ்க்கையிலே மிகவும் அரிய ஒரு பொக்கிஷம். இந்த அரிய பொக்கிஷத்தை நாம் நம்முடைய வரவேற்பறையின் தொலைக்காட்சியின் மூலமாக கண்டு கழித்து இந்த சொர்ணலட்சுமியை வழிபட்டு வாழ்க்கையில் வளத்தை கூட்டுவோம். அன்பர்களே, வாழ்க்கையில் ஒவ்வொருவருக்கும் 3 விதமான பெண் தெய்வங்களின் துணை நிச்சயம் வேண்டும். என்ன துணை? நமக்கு வீரம் வேண்டுமென்றால் பராசக்தியை வேண்டுகிறோம், கல்வி வேண்டுமென்றால் சரஸ்வதியை பிரார்த்திக்கிறோம். ஆனால் செல்வம் வேண்டுமென்றால் அதற்கு நாம் நிச்சயமாக வழிபட வேண்டியவள் மகாலட்சுமி தான். அந்த மகாலட்சுமி ஸ்வர்ணலட்சுமியாக இந்த ஸ்ரீபுரம் பொற்கோவிலிலே எழுந்து அருள் பாலித்து கொண்டிருக்கின்றாள். இந்த லக்ஷ்மியை வணங்கினால் நமக்கு என்னவெல்லாம் கிடைக்கும்? அதனால்தான் கனகதாரா ஸ்தோத்திரத்தை பாடிய ஆதிசங்கரர் கூட ஒரு ஏழைக்கு விடிவு காலம் வர வேண்டுமென்றால் கூட அந்த அம்பாள், அதாவது மகாலட்சுமி மனம் வைக்க வேண்டும் என்று பாடுகின்றார். இப்படிப்பட்ட ஒரு சிறப்பு வாய்ந்த ஒரு பெண் தெய்வம் நம்முடைய மகாலட்சுமி. தனம் தரும், கல்வி தரும், ஒரு நாளும் தளர்வரியா மனம் தரும், தெய்வ வடிவும் தரும், நெஞ்சில் வஞ்சமில்லா இனம் தரும், நல்லன எல்லாம் தரும், அன்பர் என்பவர்க்கே
கனம் தரும் பூங்குழலாள் அபிராமி கடைக்கண்களே என்பது அபிராமி பட்டர் எழுதிய அபிராமி அந்தாதி. இப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த அத்தனை செல்வங்களையும் நமக்கு அளிக்க வல்லவள் நிச்சயமாக மகாலட்சுமி என்று சொல்லக்கூடிய இந்த சொர்ணலக்ஷ்மி தான். இந்த திருக்கோவிலில் சொர்ணலக்ஷ்மியை மூலவராக பிரதிஷ்டை செய்ய அம்மா அவர்களால் இந்த நாராயணி பீடத்தில் எழுப்பப்பட்டு 48 நாட்கள் மிகவும் சிறப்பான முறையில் அவராலேயே யாகம் நடத்தப்பட்டு இந்த யாகத்தின் முடிவிலே ஸ்வர்ணலக்ஷ்மிக்கு மண்டலாபிஷேக திருவிழாவும் அவருடைய திருக்கரத்தினாலேயே நடத்த பெற்றது. இந்த மண்டலாபிஷேகத்தின் பொழுது 36 வகையான சிறப்பு அபிஷேகங்கள் நடத்தப்பட்டு இந்த நாராயணி பீடத்திலே எழுப்பப்பட்ட ஸ்வர்ணலக்ஷ்மி மூலவராக உள்ளே பிரதிஷ்டை செய்யப்பட்டார். இது இந்த திருக்கோவிலின் மிகப்பெரிய சிறப்பு. இந்த 36 வகையான அபிஷேகங்கள் பஞ்சகவ்யம், நல்லெண்ணெய் அபிஷேகம், நெய் அபிஷேகம், தேங்காய் எண்ணெய் அபிஷேகம், புனுகு அபிஷேகம், அத்தர் அபிஷேகம், நெல்லிக்காய் பொடி, சீயக்காய் பொடி, மஞ்சள் தூள், குங்குமம், சந்தனம், கதம்பப்பொடி, பன்னீர், இளநீர், பால், திரிமது அதாவது பால், தயிர், தேன் இவை மூன்றும் சேர்ந்த திரிமது மற்றும் கரும்பு சாறு, ஆரஞ்சு சாறு, மாதுளை சாறு, திராட்சை சாறு, ஆப்பிள் சாறு, சாத்துக்குடி பழச்சாறு, பஞ்சாமிர்தம், மாதுளங்கனி முத்துக்களால் அபிஷேகம் மற்றும் மாம்பழ அபிஷேகம், பலாச்சுளைகள் கொண்ட அபிஷேகம், தேன் அபிஷேகம், அன்னாபிஷேகம், தயிர் அபிஷேகம், துளசி தீர்த்தம், வில்வ தீர்த்தம், ஸ்படிக தீர்த்தம், துளசி மாலை அபிஷேகம், ஸ்வர்ண அபிஷேகம், சங்கு தீர்த்த அபிஷேகம், கலச தீர்த்த அபிஷேகம் என்று சொல்லக்கூடிய 36 வகையான அபிஷேகம் அம்மாவால் நடத்தப்பட்டு இங்கே நாராயணி பீடத்திலே எழுந்து அருள்பாலித்த அந்த மூலவர் உள்ளே பிரதிஷ்டை செய்யப்பட்டார். இப்படி 36 வகையான அபிஷேகங்களும் மூலவரான சொர்ணலக்ஷ்மிக்கு செய்யப்பட்டு அம்மாவின் திருக்கரங்களால் ஏறக்குறைய 5 மணி நேரம் தொடர்ந்து செய்யப்பட்டு பிறகு இந்த நாராயணி பீடத்திலிருந்து எழுப்பப்பட்டு மூலவராக பொற்கோவிலின் உள்ளே பிரதிஷ்டை செய்யப்பட்டது. இத்தகைய சிறப்புமிக்க இந்த இனிய ஸ்ரீபுரம் பொற்கோவிலுக்கு சென்று நம்முடைய நாராயணி பீடத்திலே எழுந்து அருள்பாலிக்கும் சொர்ணலக்ஷ்மியை நாம் தரிசித்து வாழ்க்கையில் எல்லா வளங்களையும் பெறுவோம். இன்றைய தினம் உங்களால் அந்த இடத்திற்கு செல்ல முடியாவிட்டாலும் கூட விஜய் தொலைக்காட்சி உங்கள் இல்லத்தின் வரவேற்பு அறைக்கே சொர்ணலக்ஷ்மியை அழைத்து வந்திருக்கின்றது. இந்த சித்திரை திருநாள் வாழ்க்கையில் உங்களுக்கு சொர்ணத்தை அதாவது பொன்னையும் பொருளையும் 16 வகையான செல்வங்களையும் அள்ளி வழங்கட்டும். கோவில் திருவிழாவின் அடுத்த திருக்கோவிலை ஒரு சிறிய இடைவேளைக்கு பின் தரிசிப்போம். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். அன்பார்ந்த விஜய் தொலைக்காட்சி நேயர்களே, கோவில் திருவிழா என்ற இந்த பகுதியில் நாம் இப்பொழுது தரிசிக்க இருக்கும் ஒரு ஆலயம் திருச்சி மாவட்டம் லால்குடி வட்டம் டால்மியாபுரம் குடியிருப்பு வளாகத்தில் எழுந்து அருள்பாலிக்கும் ஸ்ரீ ஆரியாம்பிகை உடனுரை ஸ்ரீ சந்திரமௌலீஸ்வரர் திருக்கோவில். இந்த திருக்கோவிலில் ஒரு மிகப்பெரிய கும்பாபிஷேகம் நடைபெற்றது. ஜீர்ணோத்தாரண அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேகம்.
இந்த திருத்தலத்திலே இந்த மாதம் 7ஆம் தேதியன்று நடைபெற்ற ஜீர்ணோத்தாரண அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேக விழாவிலே ஸ்ரீ காஞ்சி காமகோடி பீடாதிபதி ஜெகத்குரு ஜெயேந்திர சரஸ்வதி சுவாமிகள் அவர்கள் கலந்து கொண்டார்கள். இதற்காக அவர் அதற்கு முன்தினமான 6ஆம் தேதியன்றே அந்த திருத்தலத்திற்கு எழுந்தருளி மக்களை தரிசித்து யாகசாலை பூஜையிலே கலந்து கொண்டு அவர்களுக்கு நல்லாசிகளை வழங்கினார்கள். இந்த திருக்கோவிலில் சிவபெருமான் இருக்கின்றார். சிவபெருமானின் பெயர் சந்திரமௌலீஸ்வரர், தாயாரின் பெயர் ஆரியாம்பிகா, சுப்பிரமணிய சுவாமி இருக்கின்றார், விநாயகர் அருள்பாலிக்கின்றார். இந்த அத்தனை தெய்வங்களுக்கும் அந்தந்த தெய்வங்களின் சன்னதிகளுக்கு மேல் எழுப்ப பெற்ற விமானத்திற்கு மகா கும்பாபிஷேகம் தனித்தனியாக ஒரே நேரத்தில் நடந்தேறியதுதான் மிகவும் சிறப்புக்குரிய ஒரு செய்தி. இந்த கும்பாபிஷேகத்தின் நீர் எல்லோர் மேலும் மிகவும் பரவலாக தெளிக்கப்பட்டது. இந்த கும்பாபிஷேகத்தில் நாம் கோவிலை தரிசித்ததோடு மட்டுமல்லாமல் மகானின் தரிசனமும் நமக்கு கிடைத்தது மிகப்பெரிய மனமகிழ்ச்சியை தருகின்றது. Good morning, Vanakkam. Today, the 7/4/2013 is very much auspicious day for our Dalmyapuram residents. We performed Jirnodharana Ashtabandhana Mahakumbhabhishekam of Lord Chandramoulishwara and Goddess Aryambika at our colony temple. In the presence of His Holiness Jagadguru Sri Sri Jayendra Saraswati Swamigal of Kanchi Kamkoti Peetham. This temple was built in the year 1967 and the first Kumbhabhishekam was performed by His Holiness Jagadguru Sri Jayendra Saraswati Swamigal. Subsequently, we performed 4 more Kumbhabhishekams in 1977, 1989, 2001 and now in 2013. We are proud to say that Sri Jayendra Saraswati Swamigal participated in 4 of the 5 Kumbhabhishekam performed till date. I extend my sincere thanks to the promoters Shrivat M.S. Dalmiaji, Shrivat Y.S. Dalmiaji and Shri Puneet Dalmiaji and their family members who offered their wholehearted support to conduct this function successfully. I sincerely thank all the colony residents of Dalmyapurams who made this function a grand success. Jai Jai Shankara, Hara Hara Shankara. Ellarigu nandri. இந்த கும்பாபிஷேகம் நடைபெற்ற திருக்கோவிலில் 48 நாட்களுக்குள் நாம் சென்று இறைவனை வழிபட்டால் வாழ்க்கையில் எல்லா வளங்களையும் பெறுவோம் என்பது மிகப்பெரிய நம்பிக்கை. அதோடு மட்டுமல்ல நேயர்களே, உங்களுக்கு தெரியும் இறைவன் சிவபெருமானின் மகிமை. அடியவர்களை ஆட்கொள்வதில் அவனுக்கு நிகர் அவன்தான். இந்த நன்னாளில் நாம் இத்தனை திருத்தலங்களை தரிசித்தோம். கந்தனுக்கு அரோகரா என்ற பகுதியிலே நாம் ஆலப்பாக்கத்திலே அமைந்த விநாயகரையும் கல்யாண சுப்பிரமணியரையும் தரிசித்தோம். அதற்கு அடுத்தபடியாக பிள்ளைப்பாக்கத்திலே தையல் நாயகியுடன் எழுந்து அருள்பாலித்த வைத்தீஸ்வரனை தரிசித்து மகிழ்ந்தோம். இவர்களை தரிசித்தால் மட்டும் போதுமா? சித்திரை திருநாளிலே வாழ்க்கையில் நமக்கு அஷ்டலக்ஷ்மியும் சேர வேண்டாமா? அதற்காகத்தான் வேலூர் நாராயணி பீடம் என்றழைக்கப்படும் ஸ்ரீபுரம் பொற்கோயிலை சென்று சேவித்தோம். இவர்கள் அனைவரும் தெய்வங்கள், நமக்கு அருள் கொடுக்கக்கூடியவர்கள். ஆனால் இந்த தெய்வங்களை நமக்கு அடையாளம் காட்டுபவர்கள் மகான்கள். அந்த மகான்களின் தரிசனமும் நமக்கு வேண்டும் என்பதால்தான் கும்பாபிஷேகத்தின் மூலமாக காஞ்சி பெரியவர் ஸ்ரீ ஜெயேந்திர சரஸ்வதி சுவாமிகளின் நல்லாசிகளையும் பெற்றோம். இப்படி இந்த இனிய தருணத்தில் இறைவனின் அருள், நம்முடைய கடவுளின் கருணை, அதே நேரம் சொர்ணத்தை வழங்கக்கூடிய சொர்ணலக்ஷ்மியின் அருள், மகான்களின் அருளாசி, இவை அனைத்தையும் இந்த சித்திரை திருநாள் விஜய வருடம் நமக்கு வழங்கியது. இந்த இனிய தருணம் நம்முடைய வாழ்வில் வருடம் முழுவதும் நீடிக்க வேண்டும் என்பதுதான் நம் அனைவரின் பிரார்த்தனை. அன்பர்களே, 4 கோவில்களை தரிசித்த பெருமையோடு இந்த விஜய வருடத்தில் தொடங்கிய இந்த ஆன்மீக பயணம்
மேலும் தொடரும் என்ற நம்பிக்கையோடு உங்களிடமிருந்து மீண்டும் வாழ்த்துக்களை கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.